Hi everyone, welcome to Vision Online Academy. ஸோ நீங்கள் நான் மெயின் டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியரில் பார்ட் 4 ஓகேங்களா. இது வந்து லாஸ்ட் டாப்பிக்கு. ஸோ இந்த டாப்பிக்கு பார்த்து முடிச்சுட்டு ஒரு மாடல் கொஷின்ஸ் 2-3 பார்த்துட்டு லெத்தோகிராஃப்டு ஷார்ட் ஹேண்ட் ஜூனியருக்கு வந்து புதுசாக வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரடியூஸ்னால் முன்னாடியெல்லாம் இருந்துச்சு, இடையில ஒரு 15-20 வருஷமாக கிடையாது. அதுக்கப்புறம் எகைன் புதுசாக இதை கொண்டு வந்துருக்குறாங்க ஓகேங்களா. அது எப்படி நான் ஒரு கிளாஸ் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு கொஷின் பேப்பர் வச்சு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் மற்ற பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ ஜூனியரில் வந்து ரிமைனிங் லெசன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எக்ஸசைஸ் நம்பர், அதாவது சாப்டர் 31 நோட் டேக்கிங் ஓகேங்களா. ஸோ நோட் டேக்கிங் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் எக்ஸெட்ரா இது நமக்கு தேவை கிடையாது ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இதெல்லாம் நம்ம படிக்கவே வேண்டாம் ஓகேங்களா. ஸோ சாப்டர் 32 ஓகேங்களா. அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்படின்னா சாப்டர் 32 ஓகேங்களா. ஸோ சாப்டர் 32 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எசென்சியல் வவ்வல். எசென்சியல் வவ்வல்னால் ஒன்றும் இல்லை, எந்தெந்த வேர்டுக்கு வந்து வவ்வல் வைக்கலாம், எந்தெந்த வேர்டுக்கு வந்து வவ்வல் வைக்கக்கூடாதுங்கிறத கான்செப்ட். இப்போ காமனாக நான் ஒன்று சொல்கிறேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பருக்கு யூஸ் ஆகும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் எதுக்கு வவ்வல் வச்சு பழகிறீங்க அப்படின்னா இந்த ஓ வவ்வல், அப்புறம் வந்து ஊ வவ்வல், டிப்தாங்கு, ட்ரைஃபோனு, பிஃபோர் வவ்வல். பிஃபோரில் வந்து டாட் வவ்வலாக இருந்தாலும் சரி, டேஷ் வவ்வலாக இருந்தாலும் சரி நீங்கள் வவ்வல் வச்சுக்கோங்க. மற்றபடி ஆஃப்டரில் வந்து நமக்கு டாட் வவ்வலுக்கு தேவை கிடையாது. இது மட்டும் கட்டை வச்சு பழகிட்டீங்கன்னா ஈஸி உங்களுக்கு. ஏன்னா மோஸ்ட்லி நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாட் வவ்வல் எடுத்துருவோம், டேஷ் வவ்வல் வரும்போது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் டேஷ் வவ்வலு, டிப்தாங்கு, ட்ரைஃபோனு, பிஃபோர் வவ்வல் எது வந்தாலும் வச்சு பழகிக்கோங்க ஓகேங்களா. ஏன்னா பிஃபோர் நமக்கு தெரியாது. ஸோ பிஃபோர் வவ்வல், டாட்டு, டேஷ் இதெல்லாம் வச்சு பழகிக்கோங்க. இது மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சு பழகிட்டீங்க அப்படின்னா நம்ம அன்னோன் வேர்டு எந்த மாதிரி ஒரு வேர்டு கேட்டாலுமே நம்மளால் வந்து ஈஸியாக வந்து அந்த வேர்டு என்னென்னு எக்ஸாக்டாக எடுக்க முடியும் ஓகேங்களா. இனிஷியலாக டஃப்பு தான், பட் நீங்கள் இதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த சாப்டர் தான் எசென்சியல் வவ்வல்னா எதுக்காக நம்ம வவ்வல் வைக்கணுங்கிறத காமிக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஃபைனல் வவ்வல் ஓகேங்களா. ஃபைனல் வவ்வல் சொன்னதை வச்சு பழகிக்கோங்க. இப்போ ஃபைனல் வவ்வல் சொன்ன ஒன்றும் இல்லை, இப்போ வந்து டேரி அப்படின்னா ஆறுக்கு அப்புறம் ஈ வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபைனலில் வவ்வல் வந்து வச்சு பழகிக்கோங்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிப்தாங்கு, ஸோ ஃபைனல் வவ்வல்ஸ். ஸோ இந்த மாதிரி வவ்வல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வவ்வல் வச்சு பழகிக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று இன்டர்வீனிங் வவ்வல். ஸோ தேர்ட் சாப்டரில் வந்து பார்த்துருப்போம் இன்டர்வீனிங் வவ்வல். ஸோ அதுக்கு நம்ம வவ்வல் வச்சு பழகிக்கணும் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி இந்த சாப்டர் அவ்வளோதான் ஓகேங்களா. இதுலேயும் அந்தளவுக்கு எதுவும் கிடையாது. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் இம்பார்ட்டண்டான வேர்டுன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக வந்து கேட்ட வேர்டுன்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட் கேட்டிருக்காங்க, அப்ராக்சிமேட் கேட்டிருக்காங்க, அக்செப்ட் ஏகப்பட்ட ஸ்பீடில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி அஃபாரு, அஃபெக்ட் அதே மாதிரி தான், எஃபெக்டடு, ஆல்டிடியூட் இது 2 டைம் கேட்டிருக்காங்க, மோஷன் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, ஃபேஸடு, எஃபெக்ட்டு, ஃபாரு, எக்ஸப்ட் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வேர்டு உங்களுக்கு ஓகேங்களா. சும்மா ஒரு கிளான்ஸ் பாருங்கள் ஓகேங்களா. அடாப்ட்டு, அதே மாதிரி லாஸ்ட்டு, வேறு என்ன இதில் இந்த வேர்டில் கேட்டுறது, இன்வேஷன் கேட்டிருக்காங்க, வேல்யூபிள் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, அடாப்ட் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வேர்டு நீங்கள் படித்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா காமனாக உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. லிப்ரலி, லிப்ரல், நேமு, மேனுவல், இந்த மாதிரி வேர்டு நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ எனிமி பார்த்துக்கோங்க, எனிமி இதெல்லாம் புது புது வேர்டு ஓகேங்களா. ஸோ சாப்டர் வந்து ஃப்ரீயாக டைம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அடுத்து சாப்டர் 33 ஓகேங்களா. ஸோ 33 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன்ஸ் தான் லாஸ்ட் சாப்டர் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா எக்ஸசைஸ் நம்பர் 144 வரைக்கும் நான் பார்க்க போகிறேன் ஜூனியருக்கு. ஸோ ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன்ஸ் பொறுத்தளவு உங்களுக்கு மொத்தம் 6 டாபிக் இருக்குது ஓகேங்களா. 6 டாபிக்னா 6 இது இருக்குது ஓகேங்களா. ஒரு ஒவ்வொரு கான்ட்ராக்ஷன்லேயுமே 20 வேர்டு உங்களுக்கு இருக்குது. அது எல்லா வேர்டுமே மக்கப் பண்ணணும் ஓகேங்களா. உங்களுக்கு ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன் அதிகமாக எங்கே வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்டு, லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட் அந்த மாதிரி வேர்டில் உங்களுக்கு வரும். அப்புறம் வந்து லித்தோகிராஃபர் ஷார்ட் ஹேண்டில் 2-3 வேர்டு கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி இவ்வளோ தான் வரும். அதுக்குன்னு கான்ட்ராக்ஷன்ஸே நீங்கள் வந்து ஃபுல்லெல்லாம் படிக்க வேண்டாம் ஓகேங்களா. இங்கே இருக்குது பாருங்கள் இந்த பெக்குலியாரிட்டி, பர்ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள் இந்த ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன் செக்ஷன் 1 இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி மொத்தம் 6 செக்ஷன் இருக்குது இந்த சாப்டரில். இந்த 6 செக்ஷன் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணுற மீன்ஸ் ஒரு டைம் சும்மா கிளான்ஸ் பாருங்கள், அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிடும் ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன் 2 இருக்குது, இதையும் ஒரு டைம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி
ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன்ஸ் 3 ஓகேங்களா. ஸோ வெயிட் இது ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன் 3 செக்ஷன் 3 அதே நீங்கள் பார்த்து இந்த எக்ஸசைஸும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. லித்தோகிராஃபர் ஷார்ட் ஹேண்டுங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா. நான் ஒரு மாடல் கொஷின் வச்சுருக்கேன், அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன் செக்ஷன் 4 ஓகேங்களா. அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் செக்ஷன் 4. அதே மாதிரி ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன் செக்ஷன் 5 உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா இதான் லாஸ்ட் சாப்டர் ஜூனியர் ஓகேங்களா. செக்ஷன் 5 பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன்ஸு செக்ஷன் 6 ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி மேலே போய் நினைக்கிறேன், மொத்தம் 6 செக்ஷனுக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ 5 தான் உங்களுக்கு இருக்கா. ஸோ 5 செக்ஷன் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும். அதாவது எக்ஸசைஸ் நம்பர் 144 வரைக்கும் நீங்கள் பார்த்தா போதும், அவ்வளோதான் ஓகேங்களா. அதாவது இந்த எக்ஸசைஸ் நம்பர் 144 வரைக்கும் நீங்கள் மேலே வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கணும். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லித்தோகிராஃபி ஷார்ட் ஹேண்டில் இந்த எக்ஸசைஸ் நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக 144 பாருங்கள். நமக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு எக்ஸசைஸ் 144 அப்படியே கேட்டாலும் கேட்பாங்க ஓகேங்களா. இதுக்குண்டான ஸ்ட்ரோக் எல்லாமே கொடுத்துட்டு லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட் அந்த மாதிரி லித்தோகிராஃபி ஷார்ட் ஹேண்ட் கேட்டுருவாங்க ஓகேங்களா. அதே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இங்கிலீஷ் ஜூனியர் சேண்ட் பேப்பருக்கு வந்து எக்ஸசைஸ் நம்பர் 144 வரைக்கும் நீங்கள் அதாவது ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன்ஸ் ஃபுல்லாக வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கோம் நீங்கள் ஓகேங்களா. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே 40 மார்க் நமக்கு வந்து ஈஸியாக கன்ஃபார்மாக 40 இல்லை 30 ஓகேங்களா. இந்த மார்க்கும் நம்ம வந்து மார்க் எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்க்கலாம் எப்படி இருக்குது ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இதுதான் கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் இப்போ வந்து பாருங்கள், அக்டோபர் 71 கேட்ட கொஸ்டின்ஸ் படிக்கிறேன் பாருங்கள். வென் வவ்வல்ஸ் ஓகேங்களா, அதாவது வென் வவ்வல் ஷுட் நெசசர்லி பி இன்சர்ட்டட். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஜூனியர் கொஸ்டினை பொறுத்தவரை என்ன அப்படின்னா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஒரு கொஸ்டினை 2 டைம் 3 டைம் படித்து பாருங்கள் ஓகேங்களா. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு படித்து பாருங்கள் ஓகேங்களா. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வென் வவ்வல் ஷுட் நெசசர்லி பி இன்சர்ட்டட். கம்பல்சரி வவ்வல் வைக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. கம்பல்சரி வச்சே ஆகணும். எங்கே அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் பிஃபோர் வவ்வல் வந்தால் வச்சு பழகிக்கோங்க. அதே மாதிரி ஓ வவ்வல் வந்தால் வச்சு பழகிக்கோங்க. இன்டர்வீனிங் வவ்வல் வந்து வச்சு பழகிக்கோங்க. ஒரு வேர்டு கடைசியில் வவ்வல் வந்தால் வச்சு பழகிக்கோங்க. ஒரு வேர்டு ஸ்டார்டிங் வந்து வச்சு பழகிக்கோங்க. இதை வச்சு நீங்களே கொஷின் ஃப்ரேம் பண்ணலாம். ஐ மீன் ஆன்சர் நீங்களே ஃப்ரேம் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க ஓகேங்களா. இப்போ இங்கே 4 மார்க் கேட்டிருக்கேன்னா 4 மார்க் ஏற்ற மாதிரி கண்டென்ட் எழுதிட்டு 4 மார்க் ஏற்ற மாதிரி எக்ஸாம்பிள் எழுதணும் ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள், ஹவு இஸ் இன் ரெப்ரசன்டட் பிஃபோர் எஸ்டிஆர் எஸ்கேஆர் அண்ட் ஹெச் அப்போர்ட். இது நம்ம இந்த கொஷின் நம்ம பார்த்தோமா எக்ஸசைஸ் நம்பர் 27 28 நினைக்கிறேன் ஓகேங்களா. அந்த சாப்டர் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் இருக்குது நமக்கு ஓகேங்களா. ப்ரீஃபிக் ஸோ அது அப்படியே கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி வாட் ஆர் த காம்பவுண்ட் கான்சனன்ஸ் பார்ட் 3 நம்ம பார்த்தோம். நம்ம கடைசி டாபிக் பார்ட் 3 பார்த்தோம். குவா குவா வெள்ளு வெள்ளு லெர்ரு ரெர்ரு இம்பு இம்பு WH இதெல்லாம் காம்பவுண்ட் கான்சனன்ஸ். அதே மாதிரி நான் என்ன சொன்னல அன்ஈக்குவல் லென்த் ஆஃப் ஹால்விங் நான் கேட்டிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ ஹவு ஸ்ட்ரோக்ஸ் ஆஃப் அன்ஈக்குவல் லென்ஸ் இது ஹால்விங் சாப்டரில் வரும். நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த சாப்டர் அப்படியே 4 மார்க் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதை அப்படியே கேட்டிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பாருங்கள். டவுன்வேர்டு ஹெச் எங்கே யூஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன். நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், ஷன் ஹுக் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதே நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு வேர்டு கடைசியில் ஷன்னுன்னு முடிஞ்சப்போ யூஸ் பண்ணலாம். ஷன்னு வந்து ஒரு வேர்டு கடைசியில் யூஸ் பண்ணலாம், சென்டரில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றி போட்டிருக்காங்க. அதை பற்றி டீப்பாக எழுதுங்க ஓரளவுக்கு. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதுதான் வந்து ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னா இந்த மாதிரி வேர்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஸ்ட்ரோக் போடணும். நம்ம இது வந்து லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்டு. லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்கை வச்சு அது என்ன வேர்டுன்னு படிக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொஷின் ஃப்ரேம் பண்ணால் அதாவது வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அதே இன்னொரு கொஷின் பார்த்தா அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், டிஃபைன் வாட் ஆர் கான்சனன்ஸ். ஸோ கான்சனன்ஸ் நம்ம பார்த்தோமா சாப்டர் 1 இந்த கொஷின் இருக்குது ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள், ஸ்டேட் வென் த ஹூக்குடு ஃபார்ம் ஆஃப் இம்பர் அண்ட் டபுள் லென்த் ஆஃப் இங்கர் ஓகேங்களா. இது நம்ம இதில் டபுளிங்கில் பார்த்தோம் ஓகேங்களா. இந்த கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கிறோமா. ஸோ இது அதே கான்செப்ட் தான். அதே மாதிரி பாருங்கள், வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் டாட் இன் ஸ்டெனோகிராஃபி. இது நம்ம பார்த்தோம். ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் ஸ்டார்டிங்கில் புள்ளி வச்சிங்க அப்படின்னா காமுன்னு அர்த்தம். எண்டிங்கில் புள்ளி வச்சிங்கன்னா இங்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. இதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஹவ் ஆர் த ஃபாலோவிங் யூஸ்ஃபுல் இன் ஃப்ரேசோகிராஃபி ஓகேங்களா. ஃப்ரேசோகிராஃபியில் வந்து என் ஹுக் எப்படி வந்து வருது அப்படிங்கிறத காமிக்க போகிறோம். அதாவது ஐ ஹேவ் பீன், ஐ ஹேட் பீன், இது அப்படி இதையும் நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். நம்ம ஃபஸ்ட் பார்ட்லேயே பார்த்துருக்கோம், ஹால்விங்லேயும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு வேர்டு கடைசியில் மென்ட்டில் முடிஞ்ச எப்படின்னு பார்த்துருக்கோம் ஓகேமா. இதே என்னது உங்களுக்கு டப்ளிங்கில் சாரி சஃபிக்ஸில் பார்த்தோம் நினைக்கிறேன் நம்ம ஓகேங்களா. இந்த கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இதெல்லாம் லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட். இப்போ வந்து லித்தோகிராஃபி ஷார்ட் ஹேண்ட் பார்க்கலாம் எப்படின்னு கொஷின் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது எக்ஸசைஸ்.
இது வந்து மே 73ல் கேட்ட கொஷின் ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து அவங்க பேசேஜை வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா. இந்த மாதிரி ஃபுல்லாக அவங்க வந்து பேசேஜை எல்லாமே கொடுத்து இதை பார்த்துட்டு நாம் இந்த மாதிரி எழுதணும் ஓகேங்களா. ஸோ இது என்னது திஸ் இன்னு கிராமலாக திஸ்ஸு ஏஜ் வென் வி ஆர் ஹியர் சச் அன்கிராமலாகு சிம்பத்தட்டிக் ரிமார்க்ஸ் கிராமல் அபவுட் தி டெக்கேட்ஸ் சாரி என்எஸ் வந்திருக்கு பட் டெக்கடன்ஸ் ஆஃப் சப்போர்ட்டு இட் இஸ் ஃப்ரம் சாட்டிஸ்ஃபேக்டரி அந்த மாதிரி வேர்டு வெரி சாட்டிஸ்ஃபேக்டரி டு ஃபைண்ட் ஸோ மெனி இது என்னது கான்ட்ராக்ஷன் அந்த வேர்டு வரும் இங்கிலீஷ் மென் டேக்கிங் தீஃப் இது என்னது இந்த மாதிரி வேர்டு நிறையா உங்களுக்கு வரும் என்னென்னு பார்த்தோம்னா. ஸோ மோஸ்ட்லி நம்ம படித்த வேர்டு நிறையா உங்களுக்கு ஃபேர்லி இது என்ன சிம்பத்தட்டிக் இன்ட்ரெஸ்ட்டு இந்தி யூனிவர்சிட்டி ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வேர்டு எல்லாமே நீங்கள் பார்த்தா போகுது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட். இதுக்கு 30 மார்க் லித்தோகிராஃபு ஷார்ட் ஹேண்ட் ஓகேங்களா. இதுக்கு வந்து 30 மார்க் நம்ம கேட்பாங்க சரிங்களா. ஸோ 30 மார்க் அட்லீஸ்ட் ஒரு 20 மார்க்கு அட்லீஸ்ட் ஒரு 20க்கு மேலே எய்ம் பண்ணுங்கள். அப்புறம் மீதி இருக்கிற கொஷின் நான் சொன்ன மாதிரி லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்டு ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்டு அப்புறம் எக்ஸசைஸ் நடத்த மாதிரி 4 பார்ட்டு அதில் ஒரு 30 மார்க் எடுங்க. ஈஸியாக சாண்டா ஜூனியரில் பாஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஆனால் இந்த லித்தோகிராஃபி ஷார்ட் ஹேண்டு வந்து நீங்கள் ஒரு 10 ஸ்பீட் 20 ஸ்பீடாக நீங்கள் பார்த்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வேர்டு அப்படியே கேட்டால் என்னென்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ நம்ம எதுவுமே பார்க்கல அப்படின்னா நமக்கு தெரியாது. இதில் வந்து எல்லா வேர்டுமே நம்மளால் படிக்க முடியுமான்னு தெரியாது. ஏன் அப்படின்னா இப்போ நாளாக வந்து எஃபெக்ட்டு அட் தி அவுட் செட்டுக்கெல்லாம் நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி தான் போடுவேன். இப்போ வரைக்கும் எனக்கு இங்கிலீஷில் வந்து ஃபுல் ஸ்டாக் பாதிக்கு மேலே தெரியவே தெரியாது ஓகேங்களா. ஸோ நம்ம எல்லாருமே என்னது இங்கிலீஷை பொறுத்தளவு சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக ஷார்ட்கட் ஃபாலோ பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாருமே அதான் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ ஏன்னா அப்போ தான் நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ புக் ஸ்ட்ரோக்கே ஃபாலோ பண்ணால் நமக்கு டைம் எடுத்துடும் நமக்கு ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த லித்தோகிராஃபி ஷார்ட் ஹேண்ட் வந்து ஒரு சில பேருக்கு புரியாது. இப்போ நான் எப்படி இந்த ஃபேர்லிங்கிற கான்செப்ட் நான் மறந்துட்டேன். ஏன்னா இந்த வேர்டு அதிகமாக யூஸ் பண்ணது கிடையாது. நான் ஃபேர்லிங் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபெர்ரு போட்டு அப்வேர்டு போட்டுருவேன். நான் இதை நானும் ஃபேர்லிங் எடுத்துகிட்டு போய் அப்போ தான் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ நானே வந்து மோஸ்ட்லி வந்து புக் ஸ்ட்ரோக் ஃபாலோ பண்ண மாட்டேன். எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஸ்டார்ட் ஆன ஸ்ட்ரோக்கை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் 5 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் எடுத்துப்பேன். ஏன்னா அதுதான் வந்து எனக்கு வந்து சீக்கிரம் வந்து ஸ்பீட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா. ஆனால் இந்த சாண்ட் பேப்பர் பொறுத்து அப்படி கிடையவே கிடையாது ஓகேங்களா. ஸோ நம்ம கம்பல்சரி புக் ஸ்ட்ரோக் தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ நாம் ஃபாலோ பண்ண ஷார்ட்கட்டை வந்து எக்ஸாமில் வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மே 73க்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு 5 10 20 ஸ்பீட் நீங்கள் வந்து நீங்களே வீட்டில் வந்து இந்த கொஷின் பேப்பரை பார்த்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து படித்து பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி வேர்டு வந்தால் இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு நாம் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் ஜூனியரில் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் வந்து இதுதான் ஃபஸ்ட் எக்ஸாமு, அதாவது ஃபஸ்ட்டு செட்டு இதுதான். ஸோ கொஷின் பேப்பர் நம்ம ஈஸியாக தான் கேட்பாங்க, டஃப்பாக வராது அந்த மென்டாலிட்டியில் யாருமே எக்ஸாம் அப்பியர் ஆக வேண்டாம் ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு வெல் ப்ரிப்பேராக அப்பியர் ஆகுங்க. எந்த மாதிரி எக்ஸாம் எந்த மாதிரி கொஷின் கேட்டாலுமே என்னால் எழுத முடியும், என்னால் பாஸ் பண்ண முடியும்னு நினச்சிட்டு போங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ ஹோப்ஃபுல்லி இதோட இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் ஜூனியரோட சாண்ட் பேப்பர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. லித்தோகிராஃபோட ஷார்ட் ஹேண்டை பற்றி நீங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வேணும், எனக்கு எப்படி படிக்கிறதுன்னு தெரில அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு ஒரு வீடியோ நான் அப்லோடு பண்ணுறேன் ஓகேங்களா. கொஷின் பேப்பரை வச்சு அதிகமாக ரிப்பீட் ஆகிற வேர்டு எதுன்னு நான் மென்ஷன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு கொஷின் நானே எப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நான் அனலைஸ் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதை வச்சு நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இல்லை எனக்கு இதுவே இனஃப் அப்படின்னா இந்த புக்கு வாங்கி நீங்கள் படிங்க. ஒரு அட்லீஸ்ட் 20 ஸ்பீட் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா. அதே நான் சொல்லிட்டேன், ஒரே ஒரு ஸ்பீட் நமக்கு தெரியவே தெரியாது ஓகேங்களா. ஒரு சில பேர் இன்னுமே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் ஃபஸ்ட் பேப்பர் மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ இதுக்கப்புறம் இருந்தாலும் சாண்ட் பேப்பரை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க ஓகேங்களா. ஸோ இதாக வீடியோ முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஹோப்ஃபுல்லி வீடியோ பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.